கம்மிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து யூனிஃபார்மோடய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. அப்பதான் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ பிரெக்னெண்டா இருக்க, அதுவும் வந்து 45 days ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் செம்ம ஷாக்கு. இத கண்டிப்பா வந்துட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது, எனக்கு அப்பா அம்மா இல்ல அப்படின்னு சொல்றா. அப்பனா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நானே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீ வந்து எனக்கு தெரிஞ்சு மைனரா தான் இருப்ப, இது கண்டிப்பா ரேப்பா தான் இருக்கும். நீ சொல்றதுக்கு பயந்துகிட்டு நீ விட்டுட்டியா அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா கேள்வி கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல இல்ல நான் மைனர்லாம் கிடையாது. எனக்கு 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் மேஜர் தான். சோ இந்த குழந்தை வேணும் வேணான்றத நானே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே. பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இத அபார்ட் பண்ணிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை நிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீ ரொம்ப ஒல்லியா இருக்க, ரொம்ப குட்டியா இருக்க. உனக்கு 19 வயசு தான் ஆகுது அப்படின்னு எல்லாம் எக்கச்சக்கமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நீ அபார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீனால 3 மாசத்துக்குள்ளேயே வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்பதான் நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான் எப்பயும் போல. இப்பதான் ஹீரோயின் வந்து நினைச்சு பாக்குற ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்னென்னலாம் பிரச்சனை அப்படின்றது. ஹீரோவுக்கு வந்து ஒரு அண்ணன் இருந்திருக்காரு. ஆனா அவரு இப்ப இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எதனால அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாக்கும் அவருக்கும் வந்துட்டு ஒரு கள்ளக்காதல் இருந்திருக்கு. அவங்க கூட வந்து அவர் கார்ல போகும்போதுதான் அது ஹீரோயினோட பர்த்டேக்கு போயே ஆகணும்னு அவங்க அம்மா அடம் பிடிச்சிருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயினை பாக்குறதுக்காக அவசர அவசரமா அவங்க 2 பேரும் கிளம்பி போயிருப்பாங்க. ஆக்சிடென்ட்ல அங்க 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினை சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஹீரோயினும் வந்து அங்கிள் அங்கிள்னு ஹீரோ கூடயே தான் எனி டைம் இருப்பா. பட் இப்போ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மொத்தமாவே ஹீரோயினை வெறுத்துட்டான். ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினோட அம்மா தான் அவங்க அண்ணனோட சாவுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து ஹீரோயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம், நீயும் தான் காரணம். உன்னாலதான் வந்து என் அண்ணன் இறந்து போயிட்டான். உன்னாலதான் வந்து என் அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சுட்டாங்க. என் அண்ணி எனக்கு அம்மா மாதிரி. நீ எந்த அளவுக்கு எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட பாத்தியா? உன்னோட அம்மாவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு என்னோட குடும்பத்தையே அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எந்த நேரமும் அவன் வந்து ரொம்ப பயங்கரமா டார்ச்சர் பண்றான் மென்டலி. அப்போ ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோ போதையில ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவ கூட ஒன்னா இருந்திருக்கான் அன்னைக்கு நைட்டு. இந்த அளவுக்கு நம்மள வெறுத்து சித்திரவதை பண்றவன் கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மள சும்மாவே விட மாட்டான். இந்த குழந்தையையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஹீரோ கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோவையும் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன கேக்குறான்னா, ஹீரோயினுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு